எடப்பாடி பழனிசாமியை உதயநிதி, ஏவாவேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் தொடர்பு கொண்டது அதிமுகவில் இருக்கக்கூடிய இதர எம்எல்ஏக்களுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரியாது. அவர்கள் எப்படியாவது ஆட்சி அமைக்க அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன? திமுக கூட போய் இப்படி யாராவது உறவு வைப்பாங்க, அதிமுகலேருந்து திமுக கூட உறவு வைப்பாங்கன்றதை அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சரி, தாவேகாவுக்கு மெஜாரிட்டி இல்லை, 8-9 சீட்டு குறையுது, நாம் ஆதரவு தர்றோம், எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடு என்று இவர்கள் வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் தாவேகாவில் ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோரோடு பேச்சுவார்த்தையை தொடங்குகிறார்கள். தாவேகாவுக்கு அன்னைக்கு அரசியலுக்கு புதிதல்லவா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தாவேக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அளிப்பதாக சொன்ன அமைச்சரவைகளின் எண்ணிக்கை 15. எந்த மினிஸ்ட்ரி வேணுமோ நீங்கள் எடுத்துங்க. இது இனிஷியல், இது 4 இரவு 5 காலையில் பகலில் நடப்பது. போய் இவங்கெல்லாம் பேசிட்டு 15 மினிஸ்ட்ரி கிடைக்குதுன்னா அப்பாடி ரைட்டு, கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடலாம், கட்சியை காப்பாற்றிடலாம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வேலுமணி, சி.வி. சண்முகம், காமராஜ் எல்லாம் சென்று பேசும்போது, அதெல்லாம் வேணாம் தம்பி, திமுக நமக்கு ஆதரவு தரேன்ட்டு இருக்காங்க, பொறுமையாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன்